இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு பெத்த பொண்ணு? பார்க்கறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கா. என் பொண்ணே எந்திரிச்சு வந்து என்கிட்ட பேசுற மாதிரியே தோணுது. கடவுளே, இந்த பொண்ணால என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் கடவுளே. ஐயோ ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயா, சார் சார் எழுந்துருங்க சார். சார், ஐயோ, என்னாச்சு? தெரியலம்மா, நெஞ்ச புடிச்சிட்டே விழுந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிடல் போற அளவுக்கு டைம் இல்ல. சார், கடவுளே. சார் எந்திரிங்க சார். பார்த்து பார்த்து எந்திரிங்க. மெதுவா. சார், இப்போ உங்களுக்கு ஓகேவா? இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கம்மா. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருந்தோம்னா இவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தா இருக்கும்மா. நீங்க சரியான நேரத்துக்கு சிபிஆர் பண்ணதுனால சாரை காப்பாத்த முடிஞ்சதுமா. ஐயா, சரியான நேரத்துக்கு உங்க சிபிஆர் பண்ணி உங்க உயிரையே காப்பாத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் நீங்க வந்த இந்த நாள்ல தான் எங்க பொண்ணுக்கு நாங்க உயிர் கொடுத்திருக்கோம். அதே நாளான இன்னைக்கு நீ எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்திருக்கம்மா. என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் உன் நன்றி கடனை என்னால தீர்க்க முடியாது. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சக மனுஷங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் அப்பவே சொன்னேன்லம்மா, யார் மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாதுன்னு சொன்னல. உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சம்மா. அதுக்குள்ளேயே நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. என்னோட உயிரை காப்பாத்தின தேவதம்மா நீ. ஐயோ, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஆனா எது எப்படியோ அந்த கடவுளோட தயவால உங்களுக்கு ஒன்னும் ஆகல. அது எனக்கு போதும். நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் கூட வந்து உங்களை டிராப் பண்ணுவேன். வாங்க போலாம். எழுந்துருங்க ஐயா. பாத்து.